ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் லீகல் பர்பஸ், லீகல் எஜுகேஷன், சட்ட விழிப்புணர்வு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அப்போனா உங்களுக்கு வந்து நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நீங்களும் சட்டம் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ஸு, சோசியல் மீடியா குரூப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக வந்து சட்டம் வந்து அறிந்து கொள்வார்கள். மிகவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, சட்டம் தெரிஞ்சுக்கிடணும்னா முழு விவரத்தையும் பாருங்கள், முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சட்டம் வந்து புரிய வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமரசம் ஏற்பட்டால் தண்டனையை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட வழக்குகளை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன வழக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, என்ன சப்ஜெக்ட், எது இந்த சப்ஜெக்ட் மேட்ரு என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, காசோலை மோசடி வழக்கு. இந்த காசோலை மோசடி வழக்குன்னா உங்களுக்கு தெரியும், பணம் வந்து வியாபாரத்திற்கு காசோலை வந்து அதிகமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. காசோலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த காசோலையை வந்து வேண்டுமென்றே ஏமாற்றுவதற்காக காசோலை கொடுப்பார்கள். அப்படி இல்லை அப்படி என்றால் வந்து பார்த்திங்கன்னா காசோலை கொடுப்பார்கள், ஆனால் பணம் அவர்களால் வந்து திரட்ட முடியாது, அவங்க வங்கியில் பணம் இல்லாமல் போகும். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில், காசோலை இதில் பவுன்ஸ் ஆகிறதுக்கு. முக்கியமாக இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து வரும். அதாவது ஃபண்ட் இல்லை, அதனால் பவுன்ஸ் ஆகிட்டு. அப்போ நிறைய நேரம் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னா முறையிட்டு கொண்டே இருப்பார்கள் வியாபாரத்தில். அவர்கள் கொடுக்குற மாதிரி தெரியலை, அவங்களால ரெக்கவர் பண்ண முடியலைன்னா கடைசியாக நீதிமன்றத்துக்கு தான் வருவாங்க. நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டு செக்ஷன் 138 வந்து இதை ஃபைல் பண்ணுவாங்க. இதற்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து இருக்குது, ரெண்டு காரணி வந்து கோர்ட்டில் வந்து கேட்போம். ஒன்று சிவில் இம்ப்ரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற காவல், அதாவது சிவில் காவலில் வைக்கணும் அப்படிங்கிறது. பணம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க பயந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து என்ன பணம் கொடுத்துருக்கோமோ அந்த பணத்திற்கு வந்து வட்டியுடன் சேர்த்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம், 4 வருஷம் ஆகிட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய் வந்து அந்த 4 வருஷத்துக்கும் வழக்கு தாக்கல் பண்ணி வழக்கு முடியும் வரைக்கும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன இதில் வந்து நீதி காவலில் வைப்பது வந்து கேட்பாங்க. ஏன்னா மானக்கேடானது, அதனால் பணம் கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது என்ன வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வழக்கு போட்ட பிற்பாடோ இல்லை வந்து நீதிமன்ற உத்தரவுக்கு பிற்பாடோ இந்த வழக்கு வந்து சமரசமாயிட்டு அந்த 1 கோடி ரூபாயை வந்து அவர் செட்டில் பண்ணிட்டாரு, 2 பேரும் சமரசம் ஆகிட்டு ஆனால் தெரிஞ்சது அப்படின்னா தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலோ தண்டனையை ரத்து செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காசோலை மோசடி வழக்கில் வந்து சமரசம் ஏற்பட்டால் தண்டனையை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அதிரடி தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு சிவில் டிஸ்பியூட்டாக தான் வந்து நீதித்துறை பார்க்கிறது சட்டம் மூலியமாக. இது வந்து ஒரு கிரிமினல் ப்ரொசீஜராக பார்க்கலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணி. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வழக்கு எப்படி வருது அப்படிங்கிறத. காசோலை விவகாரத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு சட்ட விதிகளை வந்து பின்பற்றப்படுகிறது பார்த்துக்கோங்க. இந்த நிலையில் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் வந்து காசோலை மோசடி வழக்கில் வந்து புகார் தெரிவித்த நபருக்கும் காசோலை மோசடியில் ஈடுபட்ட நபருக்கும் இடையே ஒருவருக்கொருவர் வந்து பேசி சமரச ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது என. ஆனால் இது தொடர்பான வழக்கை வந்து மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் வந்து சமரச ஒப்பந்தத்தை வந்து நிராகரித்தது மட்டுமல்லாமல், அதாவது சமரசம் ஆகிட்டு அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள ஹரியானா உயர்நீதிமன்றம். அதாவது சமரச ஒப்பந்தத்தை நிராகரித்தது மட்டுமல்ல,
காசோலை மோசடியில் ஈடுபட்ட நபருக்கான தண்டனையை விதித்ததை உறுதி செய்து இருந்தது. ஏன்னா நீ செட்டில்மெண்ட் பண்ணால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நாங்கள் தண்டனை விதிச்சுட்டா நீ தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹரியானா உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு பார்த்தீங்கன்னா எதிரான மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்தார். யாருன்னா பாதிக்கப்பட்டவர், அதாவது செக்கு கொடுத்துட்டு ஏமாத்தினவர், அப்புறம் சமரசம் செஞ்சு பணத்தை கொடுத்தவர் உயர்நீதிமன்றம் இதை மறுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த சமரசத்தை மறுத்து என்னை திருப்பி ஜெயிலே வைக்காங்க, பணம் நான் கொடுத்துட்டேன், அதனால் என்னை விடுவீங்க அப்படின்னு சொன்னதை பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஏற்கலை. அதனால பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் மற்றும் சம்பத் மேத்தா அப்படிங்கிற அவர் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்து முழு உண்மை, அதாவது ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, என்னங்கிறதையும் சட்டத்தையும் ஆலோசனை பண்ணி தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதில் என்ன கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். காசோலை மோசடி என்பது ஒரு சிவில் குற்றமாகும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதன் தவறுகளில் கீழே உள்ள பிரச்சனை செய்த மற்றும் பாதிக்கப்பட்ட நபருக்கு இடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை சரி செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் அதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் என்பது சட்டங்களால் வழங்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. என்ன மேலும் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுப்பது முன்பாகவே அல்லது பின்போ வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு குற்றத்தை சரி செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டால் அதனை நீதிமன்றங்கள் மதிக்க வேண்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்துது. இதை முக்கியமானது, அதனை நீதிமன்றங்கள் மதிக்க வேண்டும். மேலும் அதுபோன்ற கூட்டு முயற்சியில் ஏற்படுத்தப்படும் முடிவுகள் மீது நீதிமன்றங்கள் தங்களது சொந்த விருப்பத்தை திணிக்க முடியாது. அவங்களுக்குள்ள இடையே சமரசமாயிட்டு, ஏதோ ஒரு வகையில் சமரசமாயிட்டு பணத்தை கொடுத்துட்டாரு, வட்டி வேண்டான்ட்டாங்க, அசலை மட்டும் கொடுங்கன்ட்டாங்க, அப்படி ஒரு சமரசம் ஆகிவிட்டது என்று மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் தங்களது சொந்த விருப்பத்தை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அதே போன்று சமாதான ஒப்பந்தம் கையெழுத்து ஆனவுடன் வழக்கில் நீதிமன்றங்களால் வழங்கப்பட்ட தண்டனை, அதாவது என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா ஒரு 3 மாதம் சிறை தண்டனை கேட்டிருக்காங்க. எத்தனை மாதம் கேட்டால் ஒரு 3 மாதம் சிறை தண்டனை கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது வழக்கில் நீதிமன்றங்கள் வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஹரியானா பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற உடைய அப்சர்வேஷன் தீர்ப்பு தவறு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான வழக்கு. இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். என்ன அப்படிங்கிறத திருப்பி சொல்கிறேன். காசோலை மோசடி வழக்கில் சமரசம் ஏற்பட்டால் பார்த்தீங்கன்னா தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை நீதி சார்ந்தவர்களும் பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால காசோலை சம்பந்தமான வழக்கு உள்ளவர்கள் தெரிந்து கொண்டால் இது மிகவும் முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்லி யாரும் நீதிமன்றத்தில் சொல்ல முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.
நம்மளுடைய சேனலை வந்து எல்லா சப்ஜெக்ட் லாவும் வந்து போட்டுட்ருக்கோம். வரிசையாக 300க்கு மேலே நம்ம வந்து லீகல் எஜுகேஷன் வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள். சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள். திரும்பியும் சொல்கிறேன், நன்றி, வணக்கம்.